Good morning, students. Next example 2.44. The product of three consecutive terms of a GP is 343 and their sum is 91/3. Find the three terms. நமக்கு geometric progressionல 3 consecutive term அப்படின்னு கொடுத்துட்டானாலே நம்ம எடுக்க போற அந்த மூணு term என்னன்னு பார்த்தீங்கன்னா first one a by r, next a, third one ar. Let a by r, a, ar be the three consecutive terms அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும் GPல. சரியா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ கன்சிக்யூட்டிவ் டேர்ம். அப்போ நம்ம அந்த மூணு டேர்மையும் ப்ராடக்ட் பண்ணுவோம். கிவன் ஏ பை ஆர் இன்டு ஏ இன்டு ஏஆர். இதான் அவங்க கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க. த ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். அந்த மூணு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸையும் ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க 343. சரியா? Divider, multiplier cancel ஆயிருமா? A into A multiply, bracket means multiply, A into A cube. A cube equal to 343. So A cube equal to 343 எப்படி எழுதிக்கலாம்னா 7 into 7 into 7. Prime factorization எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 into 7 into 7 கிடைக்கும். அப்போ 7 into 7 into 7 7 cube எழுதிக்கலாமா? So a cube equal to 7 cube. Cube cancel பண்ணிட்டோம்னா a value 7. a value கண்டுபிடிச்சிட்டோம். 343 prime factorization எடுத்தோம்னா 7 into 7 into 7 இதை எழுதிக்கலாம். That means 7 cube, both side cube cancel பண்ணா a value 7. அது போக நமக்கு இன்னொன்னு கொடுத்திருந்தாங்க. என்ன கொடுத்திருந்தாங்க? Also given sum of the three consecutive terms is 91/3 கொடுத்துருக்காங்க பாருங்க. and their sum is 91/3. இதே மூணு கன்சிக்யூட்டிவ் டேர்மையும் சம் பண்ணோம்னா 91/3 ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதை எடுத்து எழுதுவோம். 3 கன்சிக்யூட்டிவ் டேர்மை சம் பண்ணுவோமா? a by r plus a plus ar. அந்த மூணு கன்சிக்யூட்டிவ் டேர்மையும் சம் பண்ணிட்டோம். சரியா? ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்காங்க 91/3. இதை சிம்பிளை பண்ணுவோம். பாருங்க எல்லாத்துலயும் a காமனா இருக்கா, வெளியே எடுத்துருங்க. பேலன்ஸ் இங்க 1 by r plus 1 plus r equal to 91/3. a வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுங்க. a வேல்யூ 7. r LCM எடுத்தோம்னா இங்க r இருக்கு, இந்த ரெண்டு டேர்ம்ல r இல்ல. அப்ப LCM எடுக்கும்போது 1 into r r r into r r ஸ்கொயர் னு கிடைச்சிரும். டிவைட்ல மொத்தமா r னு அப்ளை பண்ணிடுங்க. சரியா? LCM எடுத்துட்டோம். 1 into r r into r square whole divided by r. 91/3. Multiply 7 இங்கிட்ட வந்தா divide ஆயிருமா? So 1 plus r square divided by r equal to 91/3. Divide ல multiply 7 இங்கிட்ட வந்தா divide ஆயிரும். Divide னா 1/7 எழுதிக்கலாமா? 7 டேபிள் அதை கேன்சல் பண்ணுவோமா? 1 time 1 7s are 7, balance 2, next 1 இருக்கு 21 னா 3 7s are 21. இப்போ 1 plus r square divided by r equal to 13/3. இந்த divide 3 இங்கிட்டு கொடுத்துருங்க, ப்ராடக்ட் ஆயிரும். divide r அங்கிட்டு கொடுத்துருங்க, ப்ராடக்ட் ஆயிரும். அப்போ 3 multiple 1 plus r square equal to 13r. divide r இங்கிட்டு போய் மல்டிபிள் ஆயிருச்சு. இந்த 3 உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டம் பாருங்க. 3 உள்ள ப்ராடக்ட் பண்ணோம்னா 3 plus 3r plus 3r square equal to இங்க 13r. இது ஆர்டர் எழுதுங்க. ஸ்கொயர் டேர்ம் ஃபர்ஸ்டும் r டேர்ம் நெக்ஸ்டும் கான்ஸ்டன்ட் டேர்ம் லாஸ்ட் ஆகும். 3r square plus 3r plus 3 equal to 13r. இந்த plus 13r லெஃப்ட்ல கொண்டு வாங்க, மைனஸ் ஆயிடும். 3r square plus 3r, இந்த plus டேர்ம் இங்கிட்ட வந்து மைனஸ் ஆயிடும். மைனஸ் 13r plus 3 equal to 0. பாருங்க இது ரெண்டு லைக் டேர்ம்ஸா? 3r 13r ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். r வந்திருக்கு இல்லையா? சிம்பிளை பண்ணுங்க. 3r minus 13r ஆன்சர் minus 10r. 3r square minus 10r plus 3 equal to 0. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். மல்டிப்ளை வேல்யூ 3 3s are 9. அடிஷன் வேல்யூ சென்டர்ல இருக்கிறது அடிஷன் வேல்யூ. மல்டிப்ளை வேல்யூ 3 3s are ஃபர்ஸ்ட் வேல்யூ. இந்த
ஆர் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டாமே ப்ராடக்ட் பண்ணும். அதான் மல்டிபிள் வேல்யூ. 3 3s are 9 மல்டிபிள் வேல்யூ. அடிஷன் வேல்யூன்றது ஆரோட கோஎஃபிஷியன்ட் -10. ரெண்டு வேல்யூ எடுத்துக்கணும். அந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணா -9 வரணும். அதே ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணா சாரி நமக்கு மல்டிபிள் வேல்யூ 3 3s are 9 அடிஷன் வேல்யூ -10 இருக்கு இல்லையா? ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும். அந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணா 9 ஆன்சர் வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணோம்னா -10 வரணும். அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்ன எடுத்துக்கிறேன்னா -9 இன்னொன்று -1 எடுத்துக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும். 9 1s are 9 மல்டிப்ளை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. அடுத்து ஆட் பண்ணுங்க. -9 -1 ஆட் பண்ணா -10. ஸோ தீஸ் ஆர் த டூ நம்பர்ஸ். நமக்கு ஃப்ரண்ட்ல 3 இருக்குல்ல, ஆர் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கு. ஸோ அதால இதை டிவைட் பண்ணிடுங்க. -9/3, -1/3. இதை ஃபர்தரா சிம்பிளை பண்ணோம்னா 1 டைம் 3 டைம் -3/1, -1/3. இதை ஃபேக்டரா மாற்றி எழுதுங்க. ரெண்டு ஃபேக்டர்ஸ் எழுதும்போது டிவைட் டேர்மோட ஆரை ப்ராடக்ட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ணி எழுதிருங்க நியூமரேட்டரை. 1 into r, r -3 இன்ட்டு இங்கே 3 into r, 3r நெக்ஸ்ட் -1. சரியா? டினாமினேட்டர் வேல்யூட ஆரை ப்ராடக்ட் பண்ணிட்டு நியூமரேட்டரை ஜஸ்ட் அதோட ஆட் பண்ணி எழுதுனா போதும். அப்போ இது எழுதும்போது 1 into r, r -3. நெக்ஸ்ட் இதை ஃபேக்டர் எழுதும்போது 3 into r, 3r -1. செப்பரேட்டா ரெண்டு ஃபேக்டரையும் சிம்பிளை பண்ணுங்க. 0க்கு equal to 0. next one 3r -1 equal to 0. -3 அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா +3 ஆயிரும். அதே மாதிரி -1 அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா +1 ஆயிரும். மல்டிப்ளை 3 இங்கிட்டு வந்துருச்சுன்னா டிவைட் ஆயிரும். ஸோ r equal to 1/3. நமக்கு r வேல்யூ 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ கிடைச்சிருக்கு. ஆருக்கு 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. அப்போ கேஸ் 1 கேஸ் 2 எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் கேஸ் 1 இது ரஃப் ஒர்க். ஆர் வேல்யூ 3 ஆகும், ஏ வேல்யூ 7 ஆகும் இருந்துச்சுன்னா அந்த மூணு கன்சிக்யூட்டிவ் டேர்ம் என்னன்னு பார்ப்போம். a/r, a/ar அப்ளை பண்ணுங்க. a/r, a வேல்யூ 7/r வேல்யூ 3. a வேல்யூ 7, r அடுத்து ar, a வேல்யூ 7 into r வேல்யூ 3. சால்வ் பண்ணுங்க. 7/3, 7, 7 3s are 21. இதுதான் அந்த மூணு கன்சிக்யூட்டிவ் டேர்ம். இப்போ அடுத்து கேஸ் 2. a வேல்யூ 7 ஆகும், r வேல்யூ 1/3 ஆகும் இருந்துச்சுன்னா a/r, a/ar ஆன்சர் என்ன வருதுன்னு பார்ப்போம். a/r, a வேல்யூ என்ன இருக்கு 7/1/3, a வேல்யூ 7, ar 7 into 1/3. சிம்பிளை பண்ணுங்க. இந்த டிவைடுக்கு டிவைடில் இருக்குல்லையா, இந்த வேல்யூ நியூமரேட்டர்ல கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா 7 into 3, 7 1s are 7/3. அப்போ 7 3s are 21, 7, 7/3. ஸோ ரெண்டு கேஸ்லயும் நமக்கு ஆன்சர் சேமா தான் இருக்கு. பட் ஆர்டர் மட்டும்தான் ரிவர்ஸ்ல மாறி இருக்கு. 7/3, 7, 21ன்றது ரிவர்ஸ்ல 21, 7, 7/3 கிடைச்சிருக்கு. இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகும். தேங்க்யூ.